அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள், பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். நம்ம பிளே தமிழ் நண்பர்கள்லாம் நம்ம இது மூலமாக தான் தொடர்பு கொள்கிறோம். நீங்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுன்றது முதல் வேண்டுதல். அதுக்கு இந்த பிளே தமிழ் நமக்கு நல்ல நடுவில் ஊடகமாக இருந்து உங்களையும் என்னையும் இணைக்கிற பாலமாக செயல்படுறது. அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவில் நம்ம சுக்கிரனுடைய பெயர்ச்சி பற்றி பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். சுக்கிரன்றது ஒரு அட்ராக்டிவ் பவர். ஒரு விஷயத்தை நம்ம அட்ராக்டாக மற்றவங்களை கவரக்கூடிய, மற்றவங்கள்ட்ட நம்மளோட பேச்சு, செயல்கள், நடைமுறைகள் இது மாதிரி மற்றவங்களை கவர்றதுக்கு சுக்கிரன் தான் காரணமாக இருக்கார். உங்களுடைய லக்ஸுரியஸ் வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கைக்கு சுக்கிரன் தான் காரணமாக இருக்கார். சுக்கிர தசை அடிக்குதுரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நல்லது. கல்யாணம், கலத்திரக்காரர்கள், திருமணம், அந்த மாதிரி விஷயங்களே சுக்கிரன் தான் காரணமாக இருக்கார். வீடு, மனை, வாகனங்கள், இதுக்கெல்லாம் சுக்கிரன் தான் காரணமாக இருக்கார். ஸோ இந்த சுக்கிரன் ஆனால் 25 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதுக்கு ஒரு ராசிக்கும் ஒரு பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கார். அப்போ இந்த வருஷ கிரகங்கள், குருவெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஆறுது, சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஆறுது, ராகுகேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஆறுது. அதெல்லாம் வருஷத்துக்கு இப்படி இருக்குன்னு அந்த பலன்களை பார்க்குறோம். மாதத்துக்கு ஒரு தரம் சூரியன் பெயர்ச்சி, மாத பலன்கள்னு அதை பார்க்குறோம். சூரியன் பெயர்ச்சி ஆகிறதுனால மாத பலன்கள்னு பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஈக்குவலாக முக்கியமான இத்தனை விஷயங்களை நமக்கு அருளக்கூடிய சுக்கிரனும் மாதத்துக்கு ஒரு தரம் போயின்ட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் போயின்ட்டுருக்கு. அப்போ இதனுடைய பலனும் மாதம் நமக்கு மாறின்ட்டுருக்கு. இது நமக்கே தெரியுது. ஒரு வருஷமும் நமக்கு ஒரே மாதிரி பலன் நடக்கலை. சமயங்களில் வீடு நல்லபடியாக நடக்குது, சமயங்களில் வீடு ஆரம்பித்து பாதியில் நிற்குது, சமயங்களில் கல்யாண பேச்சு நல்லபடியாக நடக்குது, சமயங்களில் கல்யாண பேச்சு நின்றுது. டக்குன்னு பேச்சு டக்குன்னு நிச்சயார்த்தம் ஆகிடுது, கல்யாணம் ஆகிடுது. ஆனால் பல காலம் அதுக்கு தடை ஏற்பட்டுட்டே வருது. வீடு அது மாதிரி பல காலம் தடை ஏற்பட்டுட்டே வருது. திடீர்னு டக்குன்னு பார்த்தா மன பூஜை போடுறோம், அது நடந்து டக்குன்னு வீடு எழும்பிடுது. அது மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம சுற்றுலா போகணும் நம்ம நினச்சிட்டே இருப்போம், டக்குன்னு அமைஞ்சிருது. இல்லாட்டி நம்ம எல்லாம் பிளான் பண்ணியிருப்போம், திடீர்னு அது நின்று போயிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் சுக்கிரன் காரணமாக இருக்கிறதுனால தான் நம்ம சுக்கிர பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள்லாம் வழங்க போகிறது அப்படின்னு பார்க்குறோம். துளாராசி அன்பர்களை பொறுத்தளவில் துலாம், அது தராசு அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி தான் சுக்கிரன். இவர் 12க்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 12ல் வரப்போகிறார். எப்போ வர்றார் அப்படின்னா இந்த 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி மாதம் 10ஆம் தேதி 11 காலம்புரை 11:30க்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ அதே அன்னைக்கு காலம்புரை 7:30 மணிக்கெல்லாம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு வந்துடுறார். 8வது வீட்டில் குருவோடு இருந்தார், அவர் 9வது வீட்டுக்கு வந்துடுறார். இந்த சுக்கிரன் 19ஆம் தேதி, அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ல் தான் இருக்கார். உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். இதனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 26 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 26 நாட்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்னது இதில் பண்ணலாம். பொதுவாக இந்த துளாராசிக்காரங்க நிறைய இதில் கான்ட்ராக்டர், இன்ஜினியர்ஸு, அது மாதிரி கோர்ட்டு கேஸு, அது மாதிரி பல பேர் மினிஸ்டர்ஸு, இதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம், அது 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், அப்புறம் விசாக நட்சத்திரம், இது 3 இருக்குது. பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி. ஏன்னா இந்த ராசிக்கு 2-7க்கு அதிபதி செவ்வாயின்றதுனால சித்திரை நட்சத்திரக்காரங்க கன்னிராசியை காட்டிலும் துளாராசியில் உள்ளவங்க நிறைய பணங்காசு சம்பாதிக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கு. சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அவங்களுக்கு வாழ்க்கையில் இள வயசில் கஷ்டங்களும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. குடும்பத்தில் பல பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் அனுபவிப்பாங்க. பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் ஆண்கள் எல்லாரும் ஓரளவு நல்லா இருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் நல்லா இருக்கிறது எனக்கு தெரியும். அவங்க விசாக நட்சத்திரக்காரங்க, துளாராசியில் இருக்கிறவங்க.
ஆனால் பெண்களை பொறுத்தவரை பல பேர் வந்து திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் படபடப்பாக இருக்கிறதையும் அதிரடி முடிவுகள் எடுக்கிறதையும் யோசித்து முடிவெடுக்காததையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பொதுவாக வந்து இந்த ராசி துலா ராசின்றதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க நிதானமாக யோசித்து முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நடக்கிற காலம் துலா ராசிக்கு ரொம்ப கஷ்டமான காலம். 6ல் ராகு 12ல் கேது. இதுவே வந்து உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டிலே யாருக்கானும் உடல்நிலை கோளாறுகளையும் மருத்துவ செலவினங்களையும் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் கோளாறுகளும் முதுகு வலியும் கை கால் குடைச்சலும் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள், அலர்ஜிஸ் இது மாதிரி எல்லாமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல உடலில் பாதிப்பு ஏற்படுத்துறது, உடல்நிலைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்துறது. உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் உங்களுக்கு 6வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் இருக்கார். அதனால் எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் மூலமாக வந்து தடைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த காரியமும் ஸ்டாண்ட் ஸ்டில், எந்த காரியமும் நடக்க விடாமல் ஒரு லாக்கில் இருக்கும். நடுத்தர வயசில் இருக்கிற பல பேருக்கு வந்து இந்த லாக்கில் இருப்பாங்க. எங்கேயாலும் பணம் மாட்டிக்கும், அது வர முடியாத, அது இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கும். வியாபாரத்தில் புது புது வியாபார உத்திகளை யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு வியாபாரத்தை மாற்றலாம், இது அப்படி பண்ணலாம், இன்னொரு வியாபாரம் வந்திருக்கு அது பண்ணி அந்த காசத்துக்கு இதில் போடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். அது எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஒரு உழைப்பு ரீதியில் பயங்கர உழைப்பை நீங்கள் போட வேண்டியதாக வரும். இதே நேரத்தில் சுக்கிரன் வேற உங்களுக்கு 12ல் வந்து உட்காந்துறார். 2 விஷயம், குரு சுக்கிரன் இது மாதிரி 2 முக்கியமான கிரகங்கள் போய் ஒன்று 8லையும் ஒன்று 12லையும் இருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாகனம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடைகள் இருக்கும். திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருக்கும். ஒரு சில பேர் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களுக்கு வந்து தள்ளி போகிறதும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன்னா உங்கள் ஜென்மத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். உடல்நிலை கோளாறுகளை அப்பப்போ டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். 12ல் இருந்தால் கூட இப்போ முதலீடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்குது. அதில் வந்து கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால முதலீடுகள் பண்ணி அதுலேயும் பிரச்சனைகள் வரும். ஒரு புதுசாக ஒன்று பண்ணலான்னு சொல்லி அதில் முதலீடு போட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நவுறாமல் நிற்க முடியாது. அதுக்கான காரணமே புரியாது. எல்லாமே சரியாகடா இருக்குது, எல்லாமே நல்ல இவ்வளோ தூரம் நம்ம யோசிச்சு தானே பண்ணோம், போட்டோமே, இது என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆறுது அப்படின்னே உங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு மாதம் பொறுமையாக இருங்க, அடுத்த மாதம் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு அப்படியே மெதுவாக ஒரு காரியமாக செஞ்சுட்டு வரும்போது அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுக்கிரன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான். ஏற்கனவே அந்த தடையான அந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து வரதுக்கு வந்தாலும் வேறு வகையில் செலவாகும். இப்போ ஒரு பணம் வச்சுருக்கீங்க, இதை வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் வேறு இன்னொன்றில் கொண்டு போய் போட்டு அந்த பணமும் உங்களுக்கு விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை முதலீடுகளில் எங்கேயானும் போய் அதில் போய் உட்காந்துரும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு எதிர்ப்புகளும் கூடவே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எதிராளிகளை வந்து எப்போவுமே கவனமாக பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறதோ, இல்லை திடீர்னு ஒரு எதிரி முளைச்சி உங்களுக்கு வந்து உங்கள் காரியத்தில் தடை ஏற்படுத்துகிறதோ, இதெல்லாம் வந்து தாராளமாக நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. அதனால் பொதுவாக துளாராசிக்காரங்க வந்து எல்லா காரியத்தையும் எடை போட்டு செய்யக்கூடியவங்க, எல்லாத்தையும் நிதானமாக செய்யக்கூடியவங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து உங்கள் பக்கம்தான். பொதுவாக துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால இவங்களுக்கு வந்து 10ஆம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சந்திரன்றதுனால பௌர்ணமி பூஜை பண்ணுறது, வாராகி அம்மனை வழிபடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 7 மாதர்கள்னு இருக்காங்க. அந்த மாதர்களில் யாரை வேணாலும் வணங்கலாம். காளியம்மனை வணங்கலாம், மாரியம்மனை வணங்கலாம், இல்லை வந்து எந்த சிவன் கோயிலில் உள்ள அம்பாலை வணங்கலாம், இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வணங்கலாம். பெண் தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வணங்குனீங்கன்னா
உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க, இந்த ராசியில் சுவாதி, அந்த விசாகம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம்லாம் இருக்கிறதுனால ஒரு சில பேர் முடிந்தால் அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது, இதெல்லாமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி சுவாமியை வணங்குவது மூலமாக நமக்கு என்னென்னா, நமக்கு திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களை நம்ம நினைக்கிறதுனால வாழ்க்கையில் வந்து சக்ஸஸை கொடுக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் தான் வருது அப்படின்ட்டு இல்லை. இது சுக்கிர பயிற்சிக்காக இந்த மாதம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் ஜென்ரலாக வந்து இதை பண்ண நல்லது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு லக்ஷ்மி எங்கே இருந்தாலும் சரி, அங்கே போய் லக்ஷ்மி இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்லையோ இல்லை பெருமாள் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியிலையோ போய் நல்ல வாசனை மலர்கள், வாசனை வரக்கூடிய முல்லை, மல்லி, ரோஸ், இது மாதிரி சம்பங்கி, வாசனை வரக்கூடிய மலர்களை கொண்டு போய் வச்சு நிறையா ஒரு மாலையோ இல்லை ஒரு புஷ்பமோ இல்லை உதிரிப்பூக்களோ வாங்கி கொண்டு போய் அந்த சுவாமிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. வீடுகள்லையே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்குறது, நல்ல விளக்கு 5 முகம் விளக்கேற்றுறது, விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை 5 முகம் விளக்கேற்றி உட்காந்து அழகாக நம்ம ஏன்னா அந்த விளக்கு எரியும் பொழுது அது வெளிலேருந்து உள்ள காற்றை எடுத்துக்கிறது, அதே நேரத்தில் இருக்கிற எண்ணெயை எவாப்ரேட் பண்ணி வெளியே வர இன்ஹேல் பண்ணுவீங்க. அது மாதிரி நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வெள்ளிக்கிழமை நல்லா 5 முகமும் விளக்கேற்றி நல்லா உட்காந்து ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு போகும்போது உங்களோட யோசனைகள், சிந்தனைகள் எல்லாத்துலேயும் ஒரு புதுவிதமான ஒரு உணர்வுகள் ஏற்பட்டு அது மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் கொண்டு வந்து கொடுக்கும். எந்த கிரகங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். இந்த நன்மைகளை தான் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு முன்னேற்றம் நம்ம சைடு தான். பொதுவாக வந்து இந்த துளாராசி அன்பர்கள் எல்லாருக்கும் வந்து சுக்கிரன் வந்து 12ல் இருக்குது, கேதுவோடு சேர்ந்துருக்கு. எல்லா காரியத்துலேயும் ஒரு சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எல்லா காரியங்களையும் சக்ஸஸ் அடைஞ்சு வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.